கர்த்தருக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலே பிறந்த சமாதான பிரபுவாகிய இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் போது நாமும் அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை முன்னறிவித்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பரம சேனையின் திரள் தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவே சமாதான பிரபு, இயேசுவே சமாதான காரணர். சகல விதங்களிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. நாம் கலக்கத்தோடு, பயத்தோடு, பாவத்தோடு, போராட்டமான சூழ்நிலைகளோடு இருக்கும்போது தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடிவதில்லை. இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததினால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிறு சம்பவத்தின் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்களை ஜமைக்கா தீவிலே போய் விற்றார்கள். அவர்கள் இந்த அடிமைகளுக்கு சம்பளம் தராமல், சரியான சாப்பாடு தராமல் வேலை செய்வதற்கு அவர்களை உபயோகிப்பார்கள். அவர்களை மிகவும் கடினமாக நடத்துவார்கள். அந்த அடிமைகளை அடிப்பதையும் அவர்களை மிகவும் கடினமாக நடத்துவதையும் பார்த்து வில்லியம் நிப்ஸ் என்ற மிஷனரி அரசாங்கத்தில் உள்ளவர்களிடம் பேசி அவர்களை விடுதலை செய்வதற்கான சட்டத்தை இயற்றினார். அடிமைத்தனத்தை முழுவதுமாக அந்த தீவிலிருந்து அகற்ற நினைத்து ஒரு நாள் 10,000 அடிமைகளை மொத்தமாக ஒரு இடத்திலே கூடும்படி செய்தார். 1838ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதியன்று ஒரு பெரிய பெட்டி செய்யப்பட்டது. அதிலே ஜனங்களை அடிக்க பயன்படுத்தின சவுக்கு, கம்பு, இரும்பு சங்கிலிகள், அடிமைகளின் ஆடைகள் மற்றும் அடிமைத்தனத்தை விவரிக்கின்ற எல்லா பொருட்களையும் அதிலே வைத்தார்கள். அன்று இரவிலே மணி அடித்ததும் வில்லியம் நிப்ஸ் உரத்த சத்தமாய், அடிமைத்தனம் இன்றோடு ஒழிந்தது என்றார். மீண்டும் மணியோசையை கேட்டதும் எல்லோரும் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். மீண்டும் மீண்டும் மணி அடித்து, அடிமைத்தனம் இன்றோடு ஒழிந்தது ஒழிந்தது என்று எல்லோரும் கூறினார்கள். பின் அந்த அடிமைத்தனத்திற்குரிய பொருட்களை வைத்திருந்த பெட்டியை மூடி அதை ஒரு பெரிய குழியிலே இறக்கி அந்த குழியை மூடினார்கள். அன்று இரவு எல்லோருடைய இருதயமும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. சிலர் சந்தோஷத்தினால் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். சிலர் நம்முடைய அடிமைத்தனம் இன்றோடு ஒழிந்தது என்ற சந்தோஷத்தினால் குதித்தார்கள், தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பின்பு இந்த மிஷனரி ஏற்படுத்தி கொடுத்த விடுதலைக்காக அவருக்கு நன்றி கூறினார்கள். ஆனால் மற்றொரு துக்கமான சம்பவமும் உண்டு. இந்த தீவில் உள்ளவர்கள் சந்தோஷமாக விடுதலையை கொண்டாடினார்கள். ஆனால் இதே தீவில் மற்ற பகுதிகளில் வசிக்கும் அடிமைகளுக்கு இந்த விடுதலை சட்டத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. அவர்களுடைய அறியாமையினால் அவர்கள் விடுவிக்கப்பட்ட செய்தியும் அவர்களுக்கு தெரியாது. அந்த புதிய விடுதலை பிரகடன சட்டம் வந்திருந்தும் அந்த சட்டத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியாததால் அவர்கள் தொடர்ந்து அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். சட்டம் அவர்களை விடுவித்தது,
ஆனால் அவர்கள் சட்டத்தை அறியாததே அவர்கள் அடிமைத்தனத்திற்கு காரணமாயிற்று. இதுபோல நம்முடைய பாவங்களிலிருந்து, பயங்களிலிருந்து, கலக்கங்களிலிருந்து, குழப்பத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். நம்மை அடிமைப்படுத்துகின்ற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கின்ற தேவ சமாதானத்தை நமக்கு இலவசமாக தருகிற இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்திலே இடமளிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவோம். சத்தியத்தை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். சமாதான பிரபுவாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சகல விதங்களிலும் அவருடைய சமாதானத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். நம்முடைய பாவங்களையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவதே இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும் மேலான ஸ்லாக்கியமாகும். அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி தேவ சமாதானத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனோடு சமாதானமாயிருக்க எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையையும் தேவ சமாதானத்தோடு காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதான பிரபுவாகிய இயேசுவை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளருவதற்கு பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Merry Christmas to you all.